இந்தியா பாதுகாப்பு துறையில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முக்கிய மைல்கல்லாக ஒரே நேரத்தில் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் ஏவுகணை மற்றும் அடுத்த தலைமுறை ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு ஆகிய இரண்டும் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது. இந்த இரண்டு வெற்றிகள் இந்தியாவின் ராணுவ வலிமையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளதாக பாதுகாப்பு நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இந்தியாவின் இரண்டாவது செயற்பாட்டு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான INS அரிதமம் இருந்து வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. சுமார் 3500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்கை தாக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை கடல்வெளி அணு ஆயுத தடுப்பு சக்தியில் இந்தியாவின் வலிமையை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த சோதனை அண்டை நாடான சீனாவுக்கு ஒரு தெளிவான மற்றும் கடுமையான அரசியல் ராணுவ செய்தியாக பார்க்கப்படுகின்றது. அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட எல்லை பாதுகாப்பில் சீனா தொடர்ந்து உருவாக்கி வரும் அழுத்தங்களுக்கு இது இந்தியாவின் வலுவான பதிலடியாக கருதப்படுகின்றது. மேலும் வங்காள விரிகுடா பகுதியில் இந்திய ஏவுகணை சோதனைகளை காண்பிக்க முயன்ற சீன உளவு கப்பல்களின் முயற்சிகள் இந்தியாவின் மேம்பட்ட மின்னணு போர் முறை தந்திரங்களால் முடக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நிலத்தில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகளை விட கடலின் ஆழத்தில் மறைந்து இயக்கும் நீர்மூழ்கி கப்பல்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று தாக்கும் திறன் கொண்டவை. இதனால் இந்தியாவின் பதிலடி தாக்குதல் திறன் இப்பொழுது பல மடங்கு அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு நிபுணர்களின் கணிப்புப்படி K-சீரிஸ் ஏவுகணைகளின் உண்மையான வீச்சு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட 3500 கிலோமீட்டரை தாண்டி 5000 கிலோமீட்டர் வரை அல்லது அதற்கும் அதிகமாக இருக்கலாம். மேலும் K5 போன்ற அடுத்த கட்ட ஏவுகணைகள் 6000 முதல் 8000 வரை பாய்ந்து செல்லும் திறன் கொண்டதாக கூறப்படுகின்றது. இவை MIRV மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் தொழில்நுட்பத்தை கொண்டு இருப்பதால் ஒரே நேரத்தில் பல இலக்குகளை தாக்கும் வல்லமையும் பெற்றுள்ளது. இதன் மூலம் கடல்வழி தாக்குதல்கள் இந்தியாவின் பாதுகாப்பு வளையத்தை இன்னும் வலுப்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் ஆகாஷ் NG எனப்படும் அடுத்த தலைமுறை ஆகாஷ் ஏவுகணை சோதனை ஒடிசா கடற்கரை பகுதியில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. முந்தைய ஆகாஷ் ஏவுகணைகளை விட இது 2 மடங்கு கூடுதல் வீச்சு கொண்டதாகவும் ஒளியை விட 2.5 மடங்கு வேகத்தில் மார்ஸ் 2.5 பாய்ந்து செல்லக்கூடியதாகவும் உள்ளது. மேலும் இதன் எடை 20 முதல் 25% வரை குறைக்கப்பட்டு உள்ளதால் ஏவுகணையின் வேகமும் சுறுசுறுப்பும் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது. மிக முக்கியமாக இந்த ஏவுகணை சீக்கிங் எனப்படும் கடல் மட்டத்தில் இருந்து மிக அருகில் பறந்து வரும் எதிரி குரூப்ஸ் ஏவுகணைகள் மற்றும் திடீரென திசை மாற்றும் அதிவேக போர் விமானங்களையும் துல்லியமாக தாக்கும் திறன் பெற்றுள்ளது. ஆகாஷ் NG-யில் பயன்படுத்தப்படும் ராஜேந்திர NG ரேடர் அமைப்பு ஒரே நேரத்தில் பல இலக்குகளை காண்பித்து தாக்குதல் வலிமையை கொண்டுள்ளது. இதில் உள்ள ஆக்டிவ் RF சீக்கர் தொழில்நுட்பம் தரை கட்டுப்பாட்டுடன் தொடர்பு துண்டிக்கப்படுவதால் ஏவுகணையை தானாக இலக்கை கண்டறிந்து அளிக்கும் திறனை வழங்குகிறது. மேலும் இது எதிரியின் ஜாம்பிங் போன்ற மின்னணு தடுப்பு முயற்சிகளுக்கும் எதிராக செயல்படக்கூடியது. எதிரி நாடுகளின் குரூப்ஸ் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமானங்களை முறியடிப்பதில் ஆகாஷ் NG ஒரு சக்தி வாய்ந்த ஏரியா டென்னல் ஆய்வாக வழங்கப்படுகிறது. இந்த 2 ஏவுகணை சோதனைகளும் சாதாரண தொழில்நுட்ப பரிசோதனைகள் மட்டுமடையாது. இவை இந்தியாவின் அணு ஆயுத மும்முனை வலிமையை உலகிற்கு வெளிப்படுத்தும் ஒரு நேரடி செயல் விளக்கமாக பார்க்கப்படுகின்றது. PRTO மற்றும் இந்திய விஞ்ஞானிகள் உருவாக்கிய இந்த சோதனை இந்தியா இனி எந்த நாட்டையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதை தெளிவாக காட்டுகின்றது. நிலம், நீர், ஆகாயம் என 3 தளங்களிலும் தன்னுரிமையை பெற்ற பாதுகாப்பு வளத்தையை இந்தியா தற்பொழுது உருவாக்கியுள்ளது. இது நாட்டின் பாதுகாப்பு மீதான நம்பிக்கையை மட்டுமல்லாமல் எதிர்கால போர்க்காலங்களில் இந்தியாவின் ஆதிக்கத்தையும் உறுதி செய்யும் ஒரு தீர்மானமாக முன்னேற்றமாகவும் பார்க்கப்படுகின்றது. மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.